பண்டிகைன்னா நம் ஞாபகத்தில் வரும் முதல் விஷயம் பாயாசம். வாங்க அரிசி பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. உங்களுக்கு வேணும்னா பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 கப் பால் எடுத்துக்கிறேன். 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி ரொம்ப சேர்க்காம இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. பால் கொதி வந்ததும் நம்ம அரைச்ச அரிசி இதில் சேர்த்துக்கலாம். பாலிலேயே இந்த அரிசி வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, கட்டி இல்லாமல். பால் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள். அரிசி வேகிற நேரத்தில் நம்ம வெல்லத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்து நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக கீ சேர்த்து ஒரு 10-15 உடைச்ச முந்திரியை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, வறுத்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான அரிசி பாயாசம் தயார். Thanks for watching. Bye.